தற்போதைய செய்தி மற்றும் ஒரு முக்கிய செய்தி, துப்பாக்கி முனையில் 12 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. வங்கியில் நடைபெற்றிருக்கும் இந்த அதிர்ச்சிகர கொள்ளை சம்பவம் குறித்த அண்மை செய்தி இது. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் இருக்கும் வங்கியில் துப்பாக்கி முனையில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணத்தை கெடேரியில் உள்ள சகாகரி சங் வங்கியில் ஆயுதம் ஏந்திய பலர் முகமூடி அணிந்து கைத்துப்பாக்கி, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்து 6 பேர் கொண்ட கும்பல் இந்த கொள்ளையை 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொள்ளையை நடத்தி இருக்கிறது. தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு இது குறித்த தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நடைபெற்ற இந்த 12 கோடி துப்பாக்கி முனை கொள்ளை சம்பவம் குறித்து நமது குமுதம் செய்தியாளர் பாஸ்கர் தரும் அதிரடி தகவல்களை கேட்கலாம். துப்பாக்கி முனையில் 12 கோடி ரூபாய் பணம் வங்கியிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. நகை மற்றும் பணம், உங்கள் தகவல்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் பாஸ்கர். வணக்கம் மோகன்ராஜ். கர்நாடக மாநிலம் மங்களூரில் கோடேகரில் உள்ள சகாகரி சங் வங்கியில் இன்று காலை 11:30 முதல் 12:30 மணி அளவில் ஆயுதமேந்திய கொள்ளை நடந்ததாக புகார் அளிக்கப்பட்டது. குறிப்பாக 25 முதல் 35 வயதுடைய 5 to 6 பேர் கொண்ட குழு முகமூடி அணிந்து கைத்துப்பாக்கி மற்றும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வங்கிக்குள் நுழைந்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது சம்பவம் நடந்த நேரத்தில் 4 மற்றும் 5 ஊழியர்கள் வங்கியில் இருந்ததாக தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் இந்தி மொழியில் பேசிய மர்ம நபர்கள் ஊழியர்களை மிரட்டி தங்க நகைகள் மற்றும் பணம் பொருட்களை வைத்திருந்த பெட்டகத்தை திறக்க கட்டாயப்படுத்தினர். மேலும் திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு சுமார் 10 to 12 கோடி இருக்கும் என்று முதற்கட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் விரிவான மதிப்பீடுகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் குற்றவாளிகள் ஒரு கருப்பு ஃபியட் காரில் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றனர் எனவும், வழக்கை விசாரிக்கவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்யவும் பல தனிப்படை போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன எனவும், மேலும் கிடைக்கக்கூடிய தடயங்கள் மற்றும் தொழில்நுட்ப கண்காணிப்பின் அடிப்படையில் சந்தேக நபர்களை கண்டறிய முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோகன்ராஜ். நன்றி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.